வணக்கம், என்னோட பேர் சித்ரா. நான் மயிலாடுதுறையில் இருக்கேன். சிட்டு ஸ்பைசஸ் அண்ட் ரெடிமிக்ஸ் கம்பெனி வச்சுருக்கோம். அதில் வந்து ரெடிமிக்ஸு ஸ்பைசஸ் தயாரித்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட சிட்டு பிராண்டோட கம்பு தோசை மிக்ஸை தான் இப்போ நான் உங்களை செஞ்சு காமிக்கிறதே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பாக்கெட் தான் கம்பு தோசை மிக்ஸு. இந்த தோசை மிக்ஸில் இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், பெருங்காயம், உப்பு எல்லாம் கலந்துருக்கும். தோசை வார்க்கிறதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். தோசை வார்த்தலாம். இதுதான் மாவு. இந்த மாவில் வந்து ஒரு டம்ளர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அது வந்து இதுமாரி இருக்கும். ஒரு டம்ளரோ அல்லது ஒரு கப்போ எடுத்துக்கிட்டோம்னாலே 4லேருந்து 5 தோசை வரும். நம்ம ஊற்றுற பார்த்துட்டு இதை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரோஸ்ட் ஃபார்ம்லேயும் ஊற்றலாம், அல்லது கொஞ்சம் இந்த தோசை சைஸ்லேயும் ஊற்றலாம், அல்லது அதுமாரி வேணாம்னு நினச்சாங்க அடை மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். நான் இப்போ உங்களுக்கு வந்து ரோஸ்ட் ஃபார்மில் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கல் சூடாயிடுச்சு. நான் இப்போ தோசை ஊற்றிக்கலாம் நினைக்கிறேன். இதை வந்து முழு ரோஸ்ட் ஃபார்மில் வேணும்னா இதில் சால்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நீங்கள் சால்ட்டு கூட ஆட் பண்ண வேணாம். கம்மாவில் செஞ்ச தோசை இது. எங்கள் பிராண்டில் வந்து இதுமாரி கேவுரு மாவுலேயே செய்யலாம். அதை கேவுரு மாவில் செய்கிறது வந்து அடுத்த வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.